எபிரேயர் 11ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். வசனங்கள் 27 முதல் 29 வரைக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27, 28, 29. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் என்பதே. விசுவாசம் என்பது தேவன் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் வைக்கும் ஒரு உறுதியான நம்பிக்கை. விசுவாசம் என்பது தேவனுடைய கிருபையினால் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அருளப்படுகிறது. தேவனுடைய குமாரனில் நிலைநாட்டப்படுகிறது. ஒரு மெய்யான விசுவாசம் என்பது தேவனுடைய குணாதிசயம், வேதத்தின் போதுமான தன்மை, கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் ஆகிய 3 அஸ்திபாரங்கள் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த விசுவாசம் மரித்து போன ஆத்துமாக்களிடம், பாவிகளிடம் இல்லை. எந்த ஒரு பாவியும் அவனாக விசுவாசித்து கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே விசுவாசத்தை தேவன் மறுபிறப்பில் ஒரு பாவிக்கு கிருபையாய் கொடுக்கிறார். இந்த 11ஆம் அதிகாரம் அதற்கான ஒரு அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிப்பது மிக முக்கியமான காரியம். சபையினுடைய அடிப்படையான பிரச்சனை விசுவாச குறைபாடு. ஏன் விசுவாச குறைபாடு? விசுவாசம் எங்கிருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையினாலே விசுவாசம் வரும். இப்போ தேவனுடைய வார்த்தை எங்கு பிரசங்கிக்கப்படும்? திருச்சபையிலே, உள்ளூர் சபையிலே பிரசங்கிக்கப்படும். இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, உள்ளூர் சபையிலே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதை வாரந்தோறும் கேட்காத ஒரு விசுவாசி எதில் வளர முடியாது? விசுவாசத்தில் வளர முடியாது. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுமையாக பின்மாற்றத்திலே காணப்படும். எனவேதான் வேதம் உள்ளூர் சபை கூடுதலை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே வருகிறது. 3 வசனங்களும் 3 அடிப்படையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. 27ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று வாசிக்கிறோம். இங்க தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து போதித்துக் கொண்டே வருகிறார். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்ன? இந்த அதிகாரம் நம்ம கற்றுக் கொடுப்பது என்ன? எபிரேய புத்தகம் விசுவாசிக்கு என்ன கட்டளை எடுக்கிறதுன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுக்கு போய் படியுங்கள் என்று கட்டளை கொடுக்குது. முதல்ல கோ டு த ஓல்ட் டெஸ்டாமென்ட், பழைய ஏற்பாட்டுக்கு போங்க, பழைய ஏற்பாட்டுல வசனத்தை ஒழுங்கா படிங்கன்னு சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல வசனங்களை ஒழுங்கா படிச்சு அதுல கிறிஸ்துவுடைய மகிமையை பாருங்கன்னு சொல்லி இந்த எபிரேய நிருபம் நமக்கு கட்டளை எடுக்கிறது. வேத வாசிப்பு ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில மிக அவசியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டின் திருச்சபைக்கு ஆவியானவர் போதிக்கிறார். பழைய ஏற்பாடு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறது, பழைய ஏற்பாடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, பழைய ஏற்பாடு அனைத்தும் கிறிஸ்துவை முன்னோக்கி நம்மை வழிநடத்துகிறதாய் காணப்படுகிறது. 27ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது மோசேயை குறித்து படிக்கிறோம். மோசே யூத மக்களுக்கு மத்தியிலே ஒரு மேன்மையான ஒரு மனிதன். மோசே தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். மோசே தேவனுடைய கரத்தினால் நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளைகளை பெற்ற மனிதன். மோசே 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தின மனிதன். மோசே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் மக்களுக்கு முன்பாக செய்த மனிதன். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் பொழுது ஒரு பக்கம் எலியாவும் இன்னொரு பக்கம் மோசேயும் இயேசுவோடு வெளிப்பட்ட ஒரு மனிதன். இப்படிப்பட்ட அநேக மேன்மையான காரியத்தை மோசே பெற்றிருக்கிறான். ஆனா இந்த பகுதியினுடைய நோக்கம் மோசே எவ்வளவு பெரிய என்பதை பாருங்கன்னு சொல்வது கிடையாது. மோசேயும் நம்மளை போல பாடுள்ள மனுஷன், மோசேயும் நம்மளை போல பாவியான மனிதன், மோசேயும் அநேக நேரத்துல விழுந்து போன ஒரு மனிதன், மோசேயும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த மனிதன். ஆனா இங்க நோக்கம் என்னன்னு சொன்னா, மோசேயை பற்றியதல்ல, பலவீனமான மோசேயினுடைய வாழ்க்கையில கிறிஸ்து எவ்வாறு செயலாற்றினார், பலவீனமான மோசேயினுடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவன் எவ்வாறு பொறுமையுள்ள கடவுளாக இருந்தார், நாள்தோறும் பாவத்தோடு கூட போராடக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வாறு பொறுமையாயிருந்து அவன் மீண்டுமாக மனம் திரும்பி வாழ உதவி செய்கிறார் என்பதை குறித்து தான் இந்த பகுதி போதிக்கிறது. நெருக்கடியான நிலையில்
பாடுகள் சூழப்பட்ட நிலையில், என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அது ஒன்று மாத்திரமே செய்யும், தேவனை நோக்கி பார்க்கும். அதுதான் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே என்றால் விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. தேவனுடைய குணாதிசயங்கள் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய குமாரன் நிலைநாட்டப்படுகிறது. விசுவாசத்தினாலே அவன் என்றால் மோசே, அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இங்க நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மோசே எகிப்துல பிறக்கிறான், 3 மாதம் ஒளித்து வைக்கப்படுகிறான், நாணற்பட்டியிலே வைத்து நதியின் ஓரமாய் வைக்கப்படுகிறான். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின்படி எகிப்திய பார்வோனுடைய குமாரத்தியை மோசையை எடுத்து தனக்கென்று வளர்க்கிறாள். அதுவும் மோசையினுடைய சொந்த தாயை வைத்தே வளர்க்கிறாள். மோசையினுடைய சொந்த தாய்கிட்ட வளர்க்கப்பட்ட மோசே தேவன்னா யாரு, சிறைவல் ஜனங்கள்னா யாரு, உடன்படிக்கைனா என்ன என்பதை குறித்து மோசே கற்றுக்கொண்டே வருகிறான். அதற்கு பிறகு எகிப்தினை கொலை செய்து விட்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு தேவன் முட்செடியிலே தோன்றி மோசேயை அழைக்கிறார். மோசே அநேக சாக்கு போக்குகளை சொன்னாலும் கூட தேவனுடைய மாறாத அழைப்பின் மூலமாய் மோசே தேவனுடைய ஒரு குறிப்பிட்ட பணிக்கென்று தேர்ந்தெடுக்கப்படுகிறான். மோசேக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்க, என்ன கட்டளைன்னு சொன்னா, மோசே நீ எகிப்து ராஜாவுக்கு முன்பாக போய் நான் சொல்றத சொல்லணும். நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை எகிப்து ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று சொல்லி என்னுடைய ஜனங்களை நீ விடுதலை செய்யணும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. இப்ப நல்லா அங்க சிந்திக்கும் பொழுது, இங்க ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் மோசே எகிப்தை விட்டு போனாங்க. ராஜா என்பது எகிப்தினுடைய ராஜா. எகிப்து ராஜா என்பவன் அந்த காலத்திலே பூமியின் மீது உள்ள எல்லா தேசங்களிலும் மிக ஒரு பெரிய ஒரு ராஜா, அதிகாரமிக்க ராஜா, வல்லமையான ராஜா. எகிப்து ராஜான்னு சொன்னா ஹையர் அத்தாரிட்டி, அவனுக்கு தான் அதிக அதிகாரம் உண்டு. இப்ப அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் யார் நிக்கணும்? மோசே நிக்கணும். மோசே எப்படிப்பட்ட மனுஷன்? மோசே ஒரு பலவீனமான ஒரு மெய்ப்பன். மோசே ஒரு திக்குவாயும் மந்தமுள்ள நாமமுள்ள ஒரு மனிதன். தேவன் அழைக்கும் போது மோசே அநேக சாக்குப்போக்களை சொல்றான். ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தமுள்ள நாமமா இருக்கிறேன், நான் வார்த்தைகளை கூட சரியா பேச முடியாது, நான் எப்படி ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று நீர் சொல்லுகிற வார்த்தைகளை பேசி ஜனங்களை விடுதலை செய்ய முடியும்? ஜனங்கள் என் வார்த்தைகளை கீழ்ப்படிவார்களா என்ற அநேக கேள்விகள் மோசேக்குள்ள காணப்பட்டது. ஆனா தேவன் ஒரே விஷயத்தை மட்டும் தான் சொன்னார், மோசே நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அவங்க யார் அனுப்புனது சொல்லி கேட்டா, நீ சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லு அப்படின்றார். நீ ராஜாவுக்கு முன்னாடி போய் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தேவன் என்னை அனுப்பினார். எப்படிப்பட்ட தேவன்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்ற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் என்னை அனுப்பினார் சொல்லி என்னுடைய நாமத்தினால நீ போய் நில்லுன்னு சொல்லி தேவன் சொல்றார். விசுவாசத்தினாலே மோசே போய் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார். வெறுமனே இங்க ராஜான்னு சொல்லப்படல, ராஜாவினுடைய கோபம் என்று சொல்லப்படுது. இப்ப மோசே நின்ற மோசே யாருக்கு முன்பாக நிற்கிறான்? ஒரு ராஜா, உலகத்தில் மிக அதிகாரம் மிக்க ஒரு மனிதன், ஒரு புறஜாதியான ஒரு ராஜா, விக்கிரகத்தை வணங்கக்கூடிய ஒரு ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொலை செய்யக்கூடிய ஒரு ராஜா, அது மாத்திரமல்ல கோபம் உள்ள ராஜா. இதுதான் நெருக்கடியான ஒரு நிலை, மோசேக்கான ஒரு நெருக்கடியான நிலை. சரியா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசே என்ன செய்தான்? போய் நின்றான், மக்களை விடுதலை செய்தான். என்ன காரணம்? விசுவாசம் காரணம். தேவன் மீதும் அவருடைய குணாதிசயங்கள் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் வைக்கப்பட்ட உறுதியான விசுவாசம். ராஜாவினுடைய கோபம் சொன்னா சும்மா சாதாரணமான கோபம் கிடையாது. வீட்டில் அப்பா படுற கோபத்துக்கும், ஸ்கூல்ல டீச்சர் படுற கோபத்துக்கும், மாவட்டத்தில் கலெக்டர் படுற கோபத்துக்கும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நம் மீது படுகிற கோபத்திற்கும், நாட்டினுடைய பிரதமர் படுகிற கோபத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் கொடிய ஒரு மன்னன் படுகிற கோபம் அது மிக கொடூரமானது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ராஜாவினுடைய கோபம் எவ்வளவு பயங்கரம் என்பதை சொல்லுது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம், அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். ராஜாவினுடைய கோபம் ஒரு சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம்.
ராஜாவை கோபப்படுத்துறவன் என்ன செய்யறான்னு சொன்னா தன் உயிருக்கே துரோகம் செய்யறான்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ராஜாவினுடைய கோபம் ரொம்ப கொடூரமானது. ஆனா மோசே போய் நின்றான், அப்படிப்பட்ட ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றான். என்ன காரணம்? அதே நீதிமொழிகள் 21:1 ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இப்ப இங்க வாசிச்சோம், ராஜாவுடைய கோபம் ரொம்ப கொடூரமானது. ராஜாவை கோபப்படுத்துறவே தன் உயிருக்கே துரோகம் பண்றான்னு சொல்லி படிக்கிறோம். ஆனா இங்க அதே வசனம் சொல்லுது, அதே பகுதி சொல்கிறது, அப்படிப்பட்ட ராஜாவின் இருதயத்தை தேவன் நீர்க்கால்களை போல திருப்புகிறார். மோசே போய் நின்றான்னு சொன்னா மோசே கோபமுள்ள மனித ராஜாவை பார்க்கல, அந்த எகிப்து ராஜாவினுடைய இருதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிற இன்னொரு ராஜா இருக்கிறார் என்பதை மோசே நோக்கி பார்த்தான். அப்படிப்பட்ட ராஜா தான் என்னை அனுப்பினார், என்னை அழைத்தார் என்ற விசுவாசம் மோசேக்கு காணப்பட்டது. அந்த சூழ்நிலை ரொம்ப மிக முக்கியமானது. மோசே ராஜாவுக்கு முன்னாடி என்ற சூழ்நிலை ரொம்ப மிக முக்கியமானது. மோசே சரீர பிரகாரமா விளைவினமானவை. மோசே போய் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது மோசேக்கு சாதகமா அவனோடு கூட செல்லக்கூடிய எந்த இராணுவ படையும் இல்லை. மோசேயும் ஆரோனும் மட்டுமே தனியா போய் நிற்கணும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட மோசையை நம்பவில்லை. மோசையும் ஆரோனும் ராஜா கிட்ட போய் சொல்லும் பொழுது ராஜா சொல்றான், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ராஜா கேட்கிறான். மோசையும் ஆரோனை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு வேற எதுவும் வேலை கிடையாதா? ஏன் வேலை செய்யற மக்களை நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க வந்து கேட்டதனால இன்னும் மக்களுக்கு நான் வேலை பளுவை கொடுப்பேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேலை பளுவை அதிகமாக அந்த எகிப்து ராஜா கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, மீண்டும் மோசேயும் ஆரோனும் சேர்ந்து எகிப்து ராஜா கிட்ட மீண்டும் 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 போய் கேட்கிறாங்க, எங்கள் தேவன் சொன்னார் விடுதலை செய் என்று சொல்லும் பொழுது எகிப்து ராஜா சொல்றான், மோசையை பார்த்து சொல்றான். அந்த வசனத்தை வாசிங்க. 10:28 யாத்ராகமம் 10:28 கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். இப்ப மோசே ஆரோனும் பார்வோன் கிட்ட போய் சொல்லும்போது அவன் சொல்றான் பாருங்க, பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ என் முகத்தை காணும் நாளிலே சாவா என்றான். இப்ப தொடர்ச்சியா மோசே போய் கடவுளுடைய வார்த்தையை பார்வோன் கிட்ட சொல்லும் பொழுது பார்வோன் சொல்றான், நீ இனிமே என் முகத்தை பார்க்க கூடாது, என்னை பார்க்க கூடாது, எச்சரிக்கையாயிரு, இனிமே பார்த்துன்னு சொன்னா அவன் கொண்டு போட்டுருவேன், இனிமே வரக்கூடாது, இனிமே உன் கடவுளுடைய பேரை சொல்லி மக்களை விடுதலை செய்யன்னு சொல்லி அவன் கேட்கக்கூடாது, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனி வந்தேன்னு சொன்ன அவனை கொண்டு போட்டுருவேன்ற வார்னிங்க யார்கிட்ட கொடுக்குறா? மோசே கிட்ட பார்வோன் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மோசேயை தைரியமாய் வைத்திருந்தது எது? விசுவாசம். இன்னொன்று எபிரேயர்ல படிக்கிறோம், அவன் அதரிசனமானவரை தரிசித்தான். இப்ப அந்த சினாரியோ, அந்த காட்சியை புரிந்து கொள்ளுங்க. இந்த எபிரேயர் 10:27 வாசிக்கும் போது அந்த காட்சியை மனதில் நிறுத்தி கொள்ளுங்க. இப்ப மோசே எகிப்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். அங்க வெறுமனே எகிப்து ராஜாவை மோசே மட்டும் இல்லை, மோசே எகிப்து ராஜாவை பார்க்கல, இன்னொரு ராஜா அங்க இருக்கு என்பதை பார்க்கிறான். கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் எகிப்து ராஜா மட்டும்தான். ஆனா கண்ணுக்கு தெரியாத இன்னொரு ராஜா மோசேக்குடைய அருகில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அதரிசனமான தேவன், அவர் கண்களினாலே பார்க்க கூடாத தேவன், அவர் மனிதரில் ஒருவரும் கண்டிராத தேவன். அப்படிப்பட்ட தேவனை விசுவாச கண்களின் மூலமாய் மோசே பார்த்தபடியினால் தான் இப்படிப்பட்ட கொடிய அரக்கனுக்கு முன்பாய் தைரியமாய் மோசே போய் நின்றான். தேவன் எப்படிப்பட்ட தேவன் சொல்லப்படுது? அவர் அதரிசனமான தேவன். அதரிசனமான தேவன் என்றால் அவர் கண்களால் பார்க்க கூடாத தேவன், ஆனாலும் அவர் எங்கும் நிறைந்திருக்கிற, எங்கும் அசைவாடுகிற சர்வ இறையாண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் காணவில்லை. 1 தீமோத்தேயு 1:17 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய். தேவன் எப்படிப்பட்ட ராஜன் என்றால் அதரிசனம் உள்ள ராஜன், இன்விசிபிள் கிங்.
அப்படின்னு சொன்னா அவர் ராஜாவா இருக்கிறார், ஆளுகை செய்கிறார். அவரை கண்ணால பார்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய ஆளுகையை கண்ணால பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. இப்படிப்பட்ட தேவனை தான் மோசே தன் விசுவாச கண்களின் மூலமாய் பார்த்தான். அந்த கொடிய ராஜாவாகி எகிப்திற்கு முன்பாக நின்று மோசே ஒரு விஷயத்த சொல்லணும். தேவன் சொல்றார், மோசே நீ ராஜா கிட்ட போய் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்னு சொன்னா, நீ மட்டும் மக்களை விடுதலை செய்யறன்னு சொன்னா நான் உன் பையனை கொள்வேன்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்லணும். இதுதான் கடவுளுடைய கட்டளை, இதுதான் தேவனுடைய வார்த்தை அதிகாரம். மோசே அங்க பயப்படலை. எப்படி ஆண்டவரே நான் போய் சொல்லுவேன், அவர்கிட்ட போய் அவருடைய பையனை நீ கொண்டுருவீங்கன்னு எப்படி சொல்ல முடியும், அவன் என்னை கொண்டு போட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லலாம், யோசிக்கவே கிடையாது. தேவன் சொன்னா அப்படியே போய் மோசே பேசினான். காரணம், எகிப்து ராஜாவை காட்டிலும் மிகப்பெரிய ராஜா ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ராஜாவுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு பயப்படுவதே மிக முக்கியமான ஒரு காரியம். நல்லா சிந்திக்கும் பொழுது வேதம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. வேதம் ஒரு அடிப்படையாக உண்மையை சொல்லுது, தேவன் பரிசுத்தமான கடவுளாக இருக்கிறார். எந்த மனிதனும் அவரை காண முடியாது, அவரை கண்ட உயிரோடு இருக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு கள்ள உபதேசங்கள் சபையில பெறுகிறது. நான் கடவுளை பார்த்தேன், நான் நேர்ல பார்த்தேன், தரிசனத்துல பார்த்தேன், சொப்பனத்துல பார்த்தேன், பைபிள்ல பார்த்தேன். எவ்வளவு வேத புரட்டுகள் இன்றைய பெந்தகோஸ்தே சபைகள்ல நிலவி கொண்டிருக்கிற நேரத்துல வேதம் உண்மையை சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனா மோசே தேவனை பார்க்கிறான். எப்படி? காணக்கூடாத தேவனை ஒருவர் பார்க்க வேண்டும் என்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து இல்லாமல் தேவனை ஒருபோதும் பார்க்க முடியாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் தான் கடவுளை வெளிப்படுத்தணும். இப்ப தேவனா பார்க்கணும்னு சொன்னா யார் மூலமா பார்க்க முடியும்? கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் சொன்னா, கிறிஸ்து தேவனுடைய மகிமையா இருக்கிறார், கிறிஸ்து தேவனுடைய சொரூபமாக இருக்கிறார், கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். இப்ப மோசே அதரிசனமான தேவனை பார்த்தான் என்றால் அங்க யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பார்வோனுக்கும் மோசேக்கும் நடுவில் ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே மோசே இயேசு கிறிஸ்து மூலமாய் அதரிசனமான பிதாவையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவர் பார்க்கிறார். பத்துக்கும் மேற்பட்ட முறை மோசே எகிப்து ராஜா கிட்ட போய் கேட்கிறான். தேவன் 10 வாதைகளை அனுமதிக்கிறார். ஒவ்வொரு முறையும் மோசே கடவுள் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே போய் மோசே எகிப்து ராஜாவாகிய பார்வோன் கிட்ட சொல்லணும். இப்ப முறை போய் மோசே சொல்றான், கேட்கல, தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறுகிறது. அப்பையும் பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. 2வது வாதையை தேவன் அனுமதிக்கிறார். திரளான தவளைகள் எகிப்து தேசம் முழுவதுமாய் பெருகிறது. படுக்கிற கட்டில் மேலும் தவளைகள் குவிந்து கிடந்தது. அப்பையும் எகிப்து ராஜா மக்களை விடுதலை செய்யணும். பேன்கள் முழுவதும் பேன்களை கடவுள் அனுமதிக்கிறார். எகிப்து ஃபுல்லா பேன்கள், அதிகமான பேன்கள். அப்பையும் எகிப்து ராஜா விடுதலை செய்யலாம். அதற்கு பிறகு 4வது வாதியாக திரளான வண்டுகளை அனுமதிக்கிறார். திரளான வண்டுகள் எகிப்து தேசம் முழுவதுமாய் காணப்பட்டது. அப்பொழுதும் பார்வோன் மக்களை விடுதலை செய்யவில்லை. கொடிதான கொள்ளை நோயை தேவன் அனுமதித்தார். எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தும் கூட பார்வோனுக்கு மனம் திரும்புதல் இல்லை. அதற்கு பிறகு கொப்புளங்கள் அனுமதிக்கிறார். எரி கொப்புளங்கள் அப்படின்னு சொன்னா உடம்பு ஃபுல்லா கொப்புளங்கள். எகிப்து தேசம் முழுவதும் மக்கள் கொப்புளங்கள் அறைந்து காணப்பட்டார்கள். அப்பொழுதும் பார்வோன் மக்களை விடுதலை செய்யல. அக்கினி கல்மலையை தேவன் பெய்ய பண்ணினார்.
அக்கினி கல்மலை, வானத்திலிருந்து எரிகிற விண்கற்களை தேவன் எகிப்து தேசத்தின் மீது அடித்தார். அநேக கால்நடைகளும் மனிதர்களும் செத்து போனார்கள். இதை பார்த்து கூட பார்வன் மனம் திரும்பி மக்களை விடுதலை செய்யல. வெட்டுக்கிளிகள் அனுமதிச்சார். வெட்டுக்கிளிகள் முழு தேசத்தின் பயிர்களையும் நாசமாக்கி போட்டது. ஆனாலும் மனம் திரும்புதல் இல்லை. 3 நாள் காரிருளை தேவன் அனுமதிச்சார். 3 நாள் ஃபுல்லா காரிருள். பக்கத்தில் இருக்க கூட முகத்தை தெரிய மாட்டான், அந்த அளவுக்கு டார்க்னஸ். அப்பொழுதும் பார்வோன் மனம் திரும்பல. இறுதியில 10வது வாதை தேவன் சொன்னார், இப்போ நீ போய் சொல்லு, இந்த 10வது வாதைக்கு பிறகு அவனே உங்களை துரத்தி விடுவான். இவ்வளவு நாள் நீங்க போய் கெஞ்சினீங்க உடல, ஆனா இப்போ அவனே உங்களை தேசத்தை விட்டு போகும்படி வற்புறுத்துவான். அந்த 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். இந்த தலைப்பிள்ளை சங்காரம் தேவன் அனுமதித்த பிறகுதான் எகிப்து ஃபுல்லா கூக்குரல், அழுகை. ஒவ்வொரு மூத்த குமாரனும் கொலை செய்யப்பட்டான். பிறகு பார்வோன் மோசையும் ஆரோனையும் கூட்டு, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருங்க. அதற்கு பிறகு ஜனங்கள் விடுதலையோடு எகிப்தை விட்டு பிரயாணம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, இந்த 10 வாதையில மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த 10 வாதைகள் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவன் ராஜரீகம் உள்ளவர். நல்லா கவனிங்க, 7வது வாதியாகிய அக்கினி கல்மலை எகிப்து தேசம் ஃபுல்லா பெய்து கொண்டிருக்கிறது, அடித்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் அந்த கல்மலை விழல. அது கோசோன் என்கிற பட்டணம். ஏன்னு சொன்னா அந்த கோசோன் பட்டணத்திற்குள்ளதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். சுத்திலும் கல் அடிச்சுட்டே இருக்கு, வானத்திலிருந்து கல் விழுந்துட்டே இருக்கு. ஆனா சென்டர் பாயிண்ட் அந்த கோசோன் நாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற ஊர்ல மட்டும் ஒரு கல் விழல. ஏன்னு சொன்னா தேவன் கல்மலையை ஆளுகை செய்கிறார். அதுதான் இன்னைக்கு 148ஆம் சங்கீதத்துல படிச்சோம். கல்மலையை அவரை துதியுங்கள், நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானங்களே அவரை துதியுங்கள், சூரியனே சந்திரனே காட்சி அவரை துதியுங்கள். எல்லா படைப்புகளையும் தேவன் ஆளுகை செய்கிறார். இப்படிப்பட்ட படைத்த தேவனை தான் மோசே நோக்கி பார்த்தான். என்னை அனுப்பின நபர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் என்னை படைத்தவர், முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், முழு படைப்புகளையும் கட்டுப்படுத்தி பராமரிக்கிற தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார் என்ற விசுவாசம் மோசே காணப்பட்டது. அதே போல 9வது வாதியாகிய 3 நாள் காரிருள். எகிப்து தேசம் ஃபுல்லா காரிருள் காணப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த பகுதியில் மட்டும் வெளிச்சம் வீசிக்கொண்டிருந்தது. எந்த அளவுக்கு ஆச்சரியமான தேவனுடைய பராமரிப்பு. தேவன் ஆளுகிறார், தன் படைப்புகள் அனைத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார். தன்னுடைய திருச்சபைக்காக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 10 வாதைகள் என்பது வெறுமனே எகிப்து ஜனங்களை அழிப்பதற்கு மாத்திரம் அல்ல. இந்த 10 வாதைகளை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சபையை தேவன் எந்த அளவுக்கு பராமரிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபைக்காக அந்த ஒட்டுமொத்த படைப்புகளையும், நட்சத்திரங்கள் முதல் தலைமுடி வரைக்கும், மிகப்பெரிய உயிரினங்கள் முதல் சிறிய எறும்பு வரைக்கும், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் தேவன் ஒரே நோக்கத்திற்காக தான் ஆளுகை செய்கிறார். ஒன்று அவருடைய மகிமைக்காக, இன்னொன்று அவருடைய திருச்சபையின் நன்மைக்காக. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதற்கு பிறகுதான் மோசே எகிப்தை விட்டு போனான். ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் மோசே எகிப்தை விட்டு போனான். 10 வாதைக்கு பிறகு ஜனங்கள் விடுதலை செய்து மகிழ்ச்சியோடு பிரயாணம் பண்ணி தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மோசே எகிப்தை விட்டு போனான் என்று வசனம் சொல்கிறது. 27ஆம் வசனம் சொல்கிறது, மோசே எகிப்தை விட்டு போனான். எகிப்தை விட்டு போனான் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? சுமார் 400 வருஷங்களுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஆபிரகாம், உன் சந்ததியில் வரக்கூடிய மக்கள் 400 வருஷம் அடிமைப்பட போறாங்க. ஆனா 400 வருஷத்திற்கு பிறகு நான் விடுதலை செய்ய போறேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் 3 உடன்படிக்கை செய்கிறார். ஒன்று தேசம், 2வது சந்ததி, 3வது புரஜாதிகளுக்கான ஆசீர்வாதம்.
தொடர்ச்சியா இந்த தேவனுடைய உடன்படிக்கை எகிப்தை விட்டு மக்கள் செல்லும் பொழுது நிறைவேறுகிறது. தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எகிப்துக்கு போகும்போது எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? 70 பேர் மட்டும்தான் யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் எகிப்திற்கு பஞ்சத்தினாலே போனார்கள். 70 பேர். வெளியே வரும்போது 20 லட்சம் பேர். புரியுதா? பஞ்சத்துக்காக, சாப்பாட்டுக்காக, பட்டினிக்காக போன மக்கள் ஆபிரகாமனுடைய யாக்கோபனுடைய குமாரர்கள் 70 பேர் மட்டும்தான். 400 வருஷம் பிறகு வெளியேறின மக்கள் ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர், குழந்தைகள், பெண்கள், முதியவர்களை சேர்த்து 20 லட்சம் பேர்த்த கடவுள் வெளியே கொண்டு வந்தார். ஒருத்தனுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படல. கடவுள் எவ்வளோ ஞானமும் கிருபையும் மகிமையான வல்லமையான சர்வ இறையாண்மை உள்ள கடவுளாக இருக்கிறார். 20 லட்சம் பேர்த்த ஆளுகு செஞ்ச அதே கடவுள் தான் பலவீனமான நமது திருச்சபையும் அவர் பராமரித்து போஷித்து வழி நடத்துகிறார். கடவுளுடைய பார்வையில கூட்டம்லாம் ஒரு முக்கியமே கிடையாது. ஒட்டுமொத்த ஜனங்களையும் அவர் பராமரித்து ஆளுகை செய்கிறார். நாம் ஏமாத்துறோம். நம்ம இவர் போஷிக்க அவர் எந்த அளவுக்கு மேன்மையான கடவுளாக இருக்கு. எனவே அவர் சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்துவுக்குள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். ஏன் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்க? ஏன் சொன்னா திருச்சபையை தேவன் பராமரிக்கிறார், திருச்சபையை தேவன் ஆளுகை செய்கிறார், திருச்சபைக்காக எல்லாவற்றும் கட்டுப்படுத்தி வழி நடத்துகிறார். ஏன் 20 லட்சம் பேர் எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள்? ஒரே நோக்கம், அந்த கூட்டத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய கிறிஸ்து பிறக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக 20 லட்சம் பேர்த்தையும் மோசையின் மூலமாய் தேவன் விடுதலை செய்தார். ஏன் கிறிஸ்துவுக்காக? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு தேவன் சொன்ன அந்த கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். தேவனுடைய வழிநடத்துதல் எவ்வளோ மேன்மையானது பாருங்களேன். நெருக்கடியான நிலையில என்ன செய்வது? நெருக்கடியான நிலையிலே செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதரிசனமான தேவனை நோக்கி பாருங்கள். கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை நோக்கி பாருங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நோக்கி பாருங்கள். மோசே பயப்படல, தைரியமா இருந்தான். தைரியத்தை குறித்து எபிரேயர் புத்தகம் சொல்லிக் கொண்டே வருகிறது. ஏன் தைரியம் அவசியம்? ஏன் தைரியம் அவசியம் சொன்னா, இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் ரோம அரசனாகிய அந்த கொடூரமான மன்னனுக்கு பயந்து, யூதர்களுக்கு பயந்து, தைரியம் இல்லாமல் பயத்தோடு சபையை விட்டு பின்வாங்கி போய் மீண்டும் எருசலேம் தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்த திரும்பினார்கள். தைரியம் கிடையாது. வேதம் சொல்லுது உங்களுக்கு தைரியம் அவசியம். ஏன் சொன்னா, வேதம் சொல்லுது பாருங்க, ஏன் தைரியம் அவசியம். எபிரேயர் புத்தகம் சொல்லுது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஏன் விசுவாசிகளாகிய நமக்கு தைரியம் அவசியம். கிறிஸ்துவோடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாக்கும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஏன் தைரியம் அவசியம் சொன்னா, முதல் விஷயம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரன். கடவுள் எந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறார். பலவீனமான பயந்து போன விசுவாசிகள் தைரியம் அவசியம். முதல் விஷயம், தேவன் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார். கிறிஸ்து வீட்டிற்கு மேற்பட்ட குமாரன் என்றால் கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறபடினால் தைரியம் கொள்ளுங்கள். பலவீனமாயிருக்கிற திருச்சபை மக்களாக நீங்களும் நானும், சோர்ந்து போயிருக்கிற ஆத்ம பாரத்தோடு காணப்படும் நீங்கள் நானும் தைரியம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கிறிஸ்து சபையை கட்டுகிறார், அவர் சபைக்கு தலைவராக இருக்கிறார். இரண்டாவது, ஏன் தைரியம் கொள்ளணும்? 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டியிலே சேரக்கடவும். தைரியமாய் கிருபாசன தண்டியிலே சேரக்கடவும். ஏன் தைரியம் அவசியம் சொன்னா, கிருபாசன தண்டியிலே பிரதான ஆசாரியர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபாசன தண்டமாகிய பிதாவின் வலது பரிசத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதினால் தைரியம் கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். ஏன் தைரியம் என்றால்,
கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவானவங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஏன் விட்டு விடாதிருங்கள்? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். பலவீனமான பயந்து போய் கொண்டிருக்கிற விசுவாசிகள் தைரியம் கொள்ள வேண்டும் என்றால் தேவன் சொல்றார், இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருக்கிறபடியினால், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பதினால், இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தினபடியினால், அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் நியாயாதிபதியா வருகிறபடியினால் தைரியம் கொள்ளுங்கள். இந்த தைரியம் தான் மோசேக்கு காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? நெருக்கடியான நிலையிலே தேவனை நோக்கி பார்க்கிறீர்களா? தேவனை பற்றும் பயம் மனித பயத்தை நீக்கி போடும். தேவனுக்கு பயப்படுகிறவன் எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், உலகத்திற்கு பயப்பட மாட்டான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்து நேபுகாத்நேச்சர் சொல்றான், நீங்க இந்த சிலையை வணங்கலன்னு சொன்னா நெருப்புல தூக்கி போட்டுருவேன். ஆனா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சரை விட மிகப்பெரிய ராஜாவாகிய தேவனை நோக்கி பார்த்தார்கள். நீ என்னை கொன்று போட்டாலும் நீ உண்டாக்கின சிலையை ஒருபோதும் வணங்க மாட்டேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையான கடவுளாக இருக்கிறார். தானியேலை பார்த்து சொல்றான், உன்னை தூக்கி சிங்ககபில போட்டுருவேன். தானியேல் பயப்படவே கிடையாது. ஏன்னா தானியேலுக்கு தெரியும் சிங்கத்தை படைத்த கடவுள் யார் என்பது தானியேலுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில பயங்களும் உபத்திரவங்களும் நெருக்கடிகளும் அதிர்ச்சிகளும் சூழ்கிற அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், தேவனை நோக்கி பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நோக்கி பாருங்க. 28 விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். 2வது விசுவாசத்தினாலே மோசே ஒரு விஷயத்தை செய்யறான், தேவன் கொடுத்த கட்டளை. இந்த 10வது வாதை எதை குறிக்குதுன்னு சொன்னா, 9 வாதைகளுக்கும் பார்வன் மனம் திரும்பல. 10வது வாதையாக தேவன் ஒரு விஷயத்த சொல்றார். என்ன விஷயம் சொன்னா, ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்கள் வீடும் தங்களுக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். நீ யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதை தெளிவா படிக்க முடியும். ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை தங்களுக்கென்று தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்னு சொன்னா, அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு வீட்டினுடைய வாசல்களில் மேலையும் சைட்லையும் பூசணும். நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா, அந்த 10வது வாதை வரும் பொழுது கர்த்தர் சங்காரக்கார தூதனோடு கூட எகிப்திற்குள்ள போவார். ஒவ்வொரு வீட்டையும் செக் பண்ணுவார். எந்த வீட்டில் ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டில் உள்ள முதற் பையன் சங்கரிக்கப்படுவார். இதுதான் தேவன் கொடுக்கிற கட்டளை. மோசே இதை விசுவாசித்தான். ரத்தம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் என்பதை மோசே விசுவாசித்தான். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து தங்கள் நிலைக்கால்களிலே பூசினார்கள். சங்காரக்கார தூதனோடு கர்த்தர் ஒவ்வொரு வீடா போனார். எந்த வீட்டில் ரத்தம் பூசப்படலையோ முதற் பேரான குமாரன் சங்கரிக்கப்பட்டான். எகிப்து முழுவதுமாக கூக்குரல். எகிப்தினுடைய ராஜாவாகிய அவனுடைய குமாரன் கூட சாகடிக்கப்பட்டான். அந்த விஷயத்தை ஏன் இங்க ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார்? பஸ்கா என்பது 10வது வாதையில் தேவன் எதை வைத்து ஜனங்களை மீட்டு கொண்டாரோ அதை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு யூதனும் நினைவு கூற வேண்டும். பஸ்கான்னு சொன்னா கடவுள் நமக்காக ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார் என்பதை நினைவு கூறுவதுதான் பஸ்கா. அந்த பஸ்கா யாரை குறிக்கிறது? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. யார் அந்த பஸ்கா? தேவன் நியமித்த அந்த 10வது வாதை எதை முன்னிலைப்படுத்துகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துகிறது. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும்.
தேவன் சொல்றார், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ரொம்ப கிளியரா மீட்பின் திட்டத்தை தேவனுங்க சொல்றார். நான் எதை கண்டு கடந்து போவேன்? நீ எவ்வளவு பெரிய குடும்பம் என்பதை பார்த்து நான் உங்களை கடந்து போக மாட்டேன். உங்களுடைய பணத்தை பார்த்தோ, சொத்துக்களை பார்த்தோ, ஐஸ்வர்யத்தை பார்த்தோ, கல்வியை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, மேன்மையை பார்த்தோ, செல்வாக்கை பார்த்தோ நான் உங்களை கடந்து போக மாட்டேன். நான் உங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னா ஒரே விஷயம் தான், ரத்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த ரத்தம் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும், எதுவுமே காப்பாற்ற முடியாது. எகிப்தனா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, நான் பார்க்கிற செக் பண்ற ஒரே விஷயம், உங்க வீட்டில் மீது, வாசல் மீது ரத்தம் பூசப்பட்டிருக்குதா இல்லையா, அது ஒண்ணு மட்டும்தான். ரத்தம் பூசப்பட்டிருந்தா தப்பித்துக் கொண்டீர்கள், இல்லைன்னு சொன்னா தேவ கோபாக்கினைக்கு உள்ளாவீர்கள். இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றக்கூடியது எது? அவர்களுடைய பெருமைகளோ, மேன்மைகளோ, கல்விகளோ, சடங்குகளோ, சடங்காச்சாரங்களோ கிடையாது. ஒவ்வொரு மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ரத்தம் பூசுதலாகிய நியமம் நம்மீது இருக்க வேண்டும். ரத்தமே இல்லாமல் எந்த மனிதனாலும் வரக்கூடிய சங்காரக்கார தூதனுடைய கோபத்திலிருந்து யாரையும் தப்பி வைக்க முடியாது. நீங்கள் நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரே விஷயம்தான், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் நம்மீது சிந்தப்பட வேண்டும். புரியுதா? அந்த பஸ்காவாகிய ஆட்டை எப்படி அடிக்கணும், எப்படி புசிக்கணும் என்ற முறைமையையும் தேவனே கற்றுக் கொடுக்கிறார். 13ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். உன் இஷ்டத்தின்படி ஆட்டுக்குட்டி அடிக்கக்கூடாது, புசிக்கக்கூடாது. நீ பஸ்காவை எப்படி ஆசரிங்க என்பதை நான் தான் கட்டளை கொடுப்பேன்னு சொல்லி தேவன் சொல்றார். 3ஆம் வசனம் சொல்லுது, கடைசியில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். காளையே கிடையாது, புறாவை கிடையாது, மற்ற மிருகங்களை கிடையாது. எதை தெரிந்து கொள்ளணும்? ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். முதல் விஷயம். ரெண்டாவது, 5ஆம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆடாக இருக்கணும், ஆணாக இருக்கணும். ஆண் ஆட்டுக்குட்டியா, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். இரண்டாவது கிரிட்டேரியா. மூன்றாவது, 6ஆம் வசனம், அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். 4வது தேவன் சொல்றார், 8 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும், அந்த ஆடு நெருப்பினால் சுட வேண்டும். வழி செலுத்தி அடிக்கப்பட்டு அந்த ஆடு நெருப்பினால் சுட வேண்டும். அடுத்த விஷயம், அந்த ஆடு புசிக்கப்பட வேண்டும். அடிக்கிற, சுட்டெரிக்கிற மக்களாகி நீங்கள் அதை புசிக்க வேண்டும். இந்த 6 விஷயத்தை தேவன் சொல்றார். நல்லா கவனிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவது கட்டளை, அது ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி எதை குறிக்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, அவர் மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுது. எந்த குறையும் பாவமும் இல்லாத பரிசுத்தமான ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும், கொல்லப்படணும். கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், பிதாவாகிய தேவன் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவை கொன்றார், அடித்தார், சிலுவையில் நொறுக்கினார். அந்த ஆட்டுக்குட்டி நெருப்பினால் சுடப்படணும். நெருப்பு என்பது தேவனுடைய கோபத்தை குறிக்கிறது. சிலுவையில் கிறிஸ்து அக்கினியாகிய தேவ கோபத்தை தலையின் மீது சுமந்து சுட்டெரிக்கப்பட்டார். இறுதியில் அந்த ஆட்டுக்குட்டியுடைய எலும்பு முறிக்கப்படக்கூடாது. தேவன் சொல்றார், நீ ஆட்டை அடிக்கணும், ஆனா எலும்பை முறிக்கக்கூடாது, எலும்பெல்லாம் உடைக்கக்கூடாது. இது எங்கு நிறைவேறுகிறது? சிலுவையில் நிறைவேறுகிறது. சிலுவையில கிறிஸ்துவுடைய கால்கள் முறிக்கல. 3 கல்லர்கள். ரோமனுடைய கலாச்சாரம், செத்து போட்டான்னு செக் பண்றதுக்கு கைதியினுடைய கால் எலும்பை முறிப்பாங்க. 2 கல்லனுடைய எலும்பை முறிச்ச ரோம அரசாங்கம் கிறிஸ்துவுடைய எலும்பை முறிக்கவே கிடையாது. ஏன்னு சொன்னா வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். கிறிஸ்துவுடைய எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்பதை ரோமன் தீர்மானிக்கல, ரோம அரசாங்கம் தீர்மானிக்கல, தேவன் தீர்மானித்து பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறார் கிறிஸ்து எவ்வாறு சாகணும் என்பது.
ரட்சிப்பு எவ்வளோ பெருசு யோசித்து பாருங்க. சபை எவ்வளோ மேன்மையான யோசித்து பாருங்க. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. திருச்சபைக்காக தேவன் செய்த விஷயம் அவ்வளோ அதிகம். மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தேவன் சபைக்காக செய்து வைத்துக் கொண்டு போயிருக்கிறார். பரிசுத்தரும் நீதியும் உள்ள கோபம் உள்ள தேவன் கோபாக்கின கீழாய் மாட்டப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் கடந்து போக வேண்டும் என்றால் அவர் பார்க்கிற ஒரே விஷயம் இரத்தம். ஏன் சொன்னார்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. நியாய தீர்ப்பில் தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறான்னு தெரியுமா? வெளிப்படுத்தல் 5:9 வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:9. வெளிப்படுத்தல் 5:9. உங்களுக்கான எனக்கான அடையாளம், தேவனுடைய புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, யார் அடிக்கப்பட்டு? கிறிஸ்து அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று இதனால் மீட்டுக்கொண்டு உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு பரலோகத்தில் வாழ்கிற பரிசுத்தவான்கள் எதை சுமந்திருக்கிறார்கள்? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுமக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் உங்களை என்னை இப்பொழுதும் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஒரு பக்கம் கொடூரமான பாவியை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் தப்பு வைக்கப்படுறோன்னு சொன்னால் தேவன் நம்மீது தெளிக்கப்பட்ட இரத்தத்தை பார்த்து நம்மீது கிருபை உள்ள கடவுளாக இருக்கிறார். நீங்கள் வேத வாசிப்பதனால, ஜோம் பண்ணுறதுனால, சர்ச்சுக்கு வர்றதுனால, திருவிருதில் பங்கு பெறதுனால நீங்கள் மன்னிக்கப்படலை. கிறிஸ்து இயேசு உங்களுக்காக இரத்தத்தை சிந்தினபடியினால் தேவன் நம்மளை மன்னித்து கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம சிந்திக்கும் பொழுது ஆத்தும அடிமைத்தனத்திலே மாட்டப்பட்டிருக்கிற, பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் மீட்பதற்கு தேவனே நியமித்த ஒரு மரபேதான் கல்வாரி சிலுவை மரணம். மோசே நியமிக்கல. இந்த பஸ்கா மோசே கண்டுபிடிக்கல, எந்த யூதனும் கண்டுபிடிக்கல, இஸ்ரவேல் மக்கள் கண்டுபிடிக்கல. யார் ஏற்படுத்தியது? மீட்பிற்கான, ரட்சிப்பிற்கான முறைமையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். இது ஒன்றுதான் முறைமை, வேற எதுவுமே கிடையாது. ஒரு பாவி மீட்கப்பட வேண்டும் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது, மன்னிக்கப்பட முடியாது. இந்த 10வது வாதியாகிய பஸ்காவை தேவன் கொடுக்கும் போது மோசே என்ன நினைச்சிருப்பான்? எப்படி ஆண்டவரை ரத்தத்தின் மூலமா நான் காப்பாற்றப்பட முடியும்? ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது பைத்தியமா தோன்றிருக்கலாம், எகிப்து மக்களுக்கு பைத்தியமா தோன்றுக்கலாம். என்ன பைத்தியக்காரமா பேசுறாங்க? ரத்தம் எப்படி அவங்களை காப்பாற்றும்? ரத்தம் எப்படி விடுதலை செய்யும் அவங்கள? புறஜாதிகளுக்கு இந்த ரத்தம் பைத்தியமான ஒன்றாக இருந்தது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:18 சொல்றார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. ரத்தம் எப்படி காப்பாற்றும்? ரத்தம் எப்படி மீட்பை கொடுக்கும்? இது அவிசுவாசம். ஆனா மோசே நியமத்தை ஆசரித்தான், காரணம் விசுவாசித்தான். கிறிஸ்துவுடைய ரத்தம் மட்டுமே நம்மை காப்பாற்றும் என்று விசுவாசித்தான். புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக பைத்தியமாய் தோன்றுகிற, அருவருப்பாய் தோன்றுகிற ஒரு விஷயத்தின் மூலமாகவே தேவன் பாவியை ரட்சிக்கிறார். இன்றைக்கு அநேக சபையிலே கிறிஸ்துவுடைய சிலுவை பிரசங்கிக்கப்படுவதில்லை. கிருபையின் உபதேசங்களை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பாப்திஸ்ட் சபைகளிலும் கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் வல்லமையோடு பிரசங்கிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றக்கூடிய அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் இவர்களுக்கும் பைத்தியமாய் தோன்றுகிறது அல்லவா? சிலுவையை பற்றி பேசாத, சிலுவையை இடிமுழக்கத்தோடு காண்பிக்காத, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தை வல்லமையோடு கர்ஜிக்காத எந்த பிரசங்க பீடமும் தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பானது. ஒவ்வொரு வாரமும் ஏன் சபை கூடுறோம்? பிரசங்கினுடைய திறமைகளை பார்க்க நீங்க வரல, போதகருடைய தாளந்துகளை பார்க்க வரல, வாயின் வார்த்தையினுடைய மேன்மைகளை நீங்க பார்க்க வரல. நீங்க ஏன் வருகிறீர்கள்? ஒரே விஷயம்தான், ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கிரேக்கர்கள் கேட்டது போல உங்களுடைய நோக்கம் நாங்கள் இயேசுவை பார்க்கணும். உங்களுடைய சொந்த பேச்சுக்களை கேட்க நாங்கள் வரல.
சொந்த கட்டுக்கதைகளை கேட்க வரல, உலக ஞானத்தை கேட்க வரல. நாங்க சர்ச்சுக்கு வந்தனுடைய முதல் நோக்கம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம், அதை கேட்க வந்திருக்கிறோம் என்பதுதான் ஒவ்வொரு சபையினுடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையே கூடியிருக்கிறோம் தேவனை ஆராதிக்க. எப்படி ஆராதிப்பீர்கள்? சிலுவை இல்லாமல், கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் உங்களால் தேவனை ஆராதிக்க முடியாது. இந்த பஸ்கா கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவன் சொல்ற அந்த பஸ்காவை நீங்க எல்லாருமே புசிக்கணும் அப்படின்றார். என்ன செய்யணும்? புசிக்கணும். விளங்குதா? திருவிருந்தினுடைய மேன்மை, திருவிருந்தினுடைய முக்கியத்துவம். திருவிருந்து எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் சொல்றார், சீசர்களை கூப்பிட்டு அப்பத்தை பிட்டு அவர் சொல்றார், இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக நான் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. பஸ்காவை நினைவு கூறுகிறார். அந்த பஸ்கா அனுசரிக்கிற அதே நாளில் தான் கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இதனுடைய சரீரமாய் இருக்கிறது. திருவிருந்து என்பது எதை குறிக்கிறது? திருவிருந்து என்பது கிறிஸ்துவினுடைய மீட்பின் மூலமாய் பெற்றுக்கொண்ட சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் நினைவு கூர்ந்து கிறிஸ்துவின் மகிமைகளை புசிக்க வேண்டும். ஆத்துமாவிற்குள்ளாக ஐக்கியப்படுவதுதான் திருவிருந்து. நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், தேவ கோபாக்கினைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய ஞானமோ, என்னுடைய கல்வியோ, அறிவோ, சொத்துக்களோ என்னை காப்பாற்றவில்லை. என் வாசற்காலில் பூசப்பட்ட இரத்தம் மட்டுமே என்னை காப்பாற்றியது. அந்த இரத்தம் பரிசுத்த தேவகுமாரனுடைய இரத்தம். அந்த இரத்தத்தால் மட்டுமே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அப்பத்தை வாங்கி திராட்சரசத்தை பானம் பண்ணும் பொழுது நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறேன். திருவிருந்து என்பது கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட நியமம். அதனால பவுல் சொல்றார், நான் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். திருவிருந்து என்பது பவுல் ஏற்படுத்தியது அல்ல, கிறிஸ்து ஏற்படுத்தியது திருச்சபைக்கு. திருவிருந்து என்பது திருச்சபைக்கானது மட்டும்தான். நீங்கள் கூடி வரும் பொழுது என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. விசுவாசி மட்டுமே பங்கு பெறக்கூடியது. திருவிருந்து என்பது கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூறுவது. திருவிருந்து என்பது ஆத்துமாவின் வளருவது. திருவிருந்து என்பது நியாய தீர்ப்பையும் உள்ளடக்கி இருக்கிறது. வெறுமனே ஆசீர்வாதத்தை மட்டும் திருவிருந்து கொடுக்கல, அதை தவறாக கையாளும் பொழுது சிற்றையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கொடுக்கிறது. பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக மட்டுமே மீட்பு. அந்த இரத்தத்தின் மூலமாக மட்டுமே நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். அந்த இரத்தத்தை எப்படி பூசணும் தெரியுமா? அவங்க ஈசோப்பு என்கிற ஒரு செடியை அந்த இரத்தத்தில் தோய்த்து அதன் மூலமாய் வாசல்களை பூச வேண்டும். இப்போ அந்த இரத்தம் பூசப்படணும்னா என்ன தேவை? ஈசோப்பு என்கிற அந்த கிளை, இலை, செடி தேவை. அந்த ஈசோப்பு தான் பரிசுத்த வேதம், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. சங்கீதக்காரன் 51 ஜெபம் பண்றாருல்ல, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொன்ன ஆண்டவரே, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தோய்த்து என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அர்த்தம். அந்த இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறதா? அந்த இரத்தமே இல்லாமல் வேறே வழி இல்லை. மீட்பரின் இரத்தம் மட்டுமே, வேறு ரட்சிப்பில்லை. அதை மோசே விசுவாசித்து அனுசரித்தார். மூன்றாவது விஷயம் 29ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை, உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார். மூன்றாவது விஷயம், முதல்ல பயப்படாமல் மோசே எகிப்தை விட்டு வெளியே வந்தான். மோசே விசுவாசத்தோடு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டான். இரண்டாவது காரியம் என்ன பார்க்கிறோம்? இரண்டாவது காரியம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசம். ஒரு மெய்யான தெய்வ பயம் உள்ள விசுவாசம் என்பது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசம். அங்க மூன்றாவது படிக்கிறோம், தெய்வீக பராமரிப்பில் தேவனுடைய வல்லமையை பார்க்கும் விசுவாசம். ஒரு தெய்வ பயம் உள்ள விசுவாசம் என்பது தேவனுடைய பராமரிப்பில் அவருடைய வல்லமையை பார்க்கிற விசுவாசம். பார்வோன் என்ன செய்யறான்னு சொன்னா, மக்களை விடுதலை செஞ்சுட்டான்.
மக்கள் ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு வழி நடந்து போறாங்க. சுமார் 20 லட்சம் பேர். இப்போ தேவன் சொல்றார், மோசே கிட்ட சொல்றார், மோசே இப்போ நான் விஷயத்தை செய்ய போறேன், பார்வோனை மீண்டும் உங்களை துரத்துவதற்கு அனுப்ப போறேன் அப்படின்றார். எப்படி இருக்கும் மோசேக்கு? இப்ப ஜனங்கள் சிவந்த கடல் செங்கடல் முன்பாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஒரு சத்தம் கேட்குது, மக்களுக்கு ஒரு இரைச்சல் சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்கிறாங்க, ஒரு திரளான கூட்டம் பின்பாக வந்து கொண்டிருக்கிறது. யாருன்னு சொல்லி பார்த்தா பார்வோனுடைய கூட்டத்தால் சேனைகள், ரதங்கள் மீண்டும் மக்களை பிடிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது மக்களுக்கு எப்படி இருக்கும்? இப்பதான் விடுதலை செய்யப்பட்டு வந்தோம், மீண்டும் இந்த பார்வோனுடைய கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை எகிப்துல இருந்தா கூட உசுரோடு இருந்திருப்போம். ஆனா இப்போ ராஜாவை எதிர்த்துட்டு வெளியே வந்த பிறகு நம்மளை கொண்டு போட்டு வரேன்னு சொல்லி மக்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. மோசையை முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி முணுமுணுக்க ஆரம்பிச்சான். முன்னாடி செங்கடல், சுத்திலும் மலைகள், பின்பாக எகிப்தினுடைய இராணுவம். தப்பிக்க வழி கிடையாது, அந்த வழியுமே கிடையாது. 20 லட்சம் பேர் மாட்டிக்கொண்டார்கள். தேவன் அதை அனுமதிக்கிறார், தேவன் அனுமதிச்சார். இப்போ சுற்றிலும் மாட்டிக்கொண்ட மக்களுக்கு யார் நம்பிக்கை? எது நம்பிக்கை? அவர்களால் தப்பிக்க முடியாது, அவர்களால் கடலை தாண்டி போக முடியாது, அவர்களால் ரதங்களையும் பார்வோனுடைய கூட்டத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது. ஒரே நம்பிக்கை மட்டும்தான் ஜனங்களுக்கு, செங்கடலை உண்டாக்கின படைத்தவர் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை. பார்வோனை விட வல்லமையான ஒரு நபர் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை. மோசையால காப்பாற்ற முடியாது. 20 லட்சம் பேர் சேர்ந்தாலும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கடலை யார் மேற்கொள்ள முடியும்? அவர்களுக்கான ஒரே நம்பிக்கை படைத்த தேவன் மட்டும்தான். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக நேரத்தில் தேவன் அனுமதிக்கிற உபத்திரவங்கள். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கக்கூடிய நிலைமையில் என்ன செய்வது ஒரு விசுவாசி? முன்னாடி செங்கடல், பின்னாடி எதிரிகள், சுற்றிலும் மலைகள், எங்கும் தப்பிக்க முடியாது. சாப்டர் ஓவர். ஒரே நம்பிக்கை மட்டும்தான், படைத்த கடவுள், அழைத்து கொண்டு வந்த தேவன், மீட்டு கொண்டு வந்த தேவன் நிச்சயமாக வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை மட்டும்தான். எப்படி சாத்தியம்? எப்படி கடலை தாண்டி போக போறோம் தெரியாது, எப்படி மலைகளை தாண்டி போறோம் தெரியாது, எப்படி பார்வோனுக்கிட்ட தப்பிக்க போறோம் தெரியாது. எந்த பதிலும் கிடையாது. ஆனால் ஒரே பதில் தெரியும், மீட்டு கொண்ட தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பது மட்டும் தெரியும். அவர் எப்படி ஆயினும் தப்பிவிக்க வல்லமையுள்ள கடவுள் என்பது மெய்யான விசுவாசியினுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் சொல்ற மோசை கிட்ட, மோசை உன் கோலை நீட்டி கடலை நோக்கி நீட்டு அப்படின்னாரு. இது மக்களுக்கும் மோசையினுடைய பார்வையிலும் பைத்தியக்காரத்தனமா தோன்றும். எப்படி ஆண்டவரை கோலை நீட்டினா எப்படி கடலை ரெண்டா பிளக்கும்? விசுவாசத்தோடு மோசே கோலை நீட்டினார். ஒரு சின்ன கோளின் மூலமா அவ்வளோ பெரிய கடலை பிளந்து விட்டார். மோசே பழக்கல, கோல் பழக்கல. பிளந்தது யார்? கடலை உண்டாக்கினவர், கடலை படைத்தவர். இதுவரைக்கும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான காரியம், உலக வரலாற்றில் நடைபெறக்கூடாத காரியம், பார்வோன் கூட்டத்தார் பார்த்திராத காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கண்டிராத காரியம். அப்பேற்பட்ட அற்புதத்தை தேவன் செய்தார். கடலை பிளந்து விட்டார். அங்க சொல்லப்படுது, வெட்டாந்தரை, சேறு கூட கிடையாது. கடலை பிளந்து விட்டார். பெரிய கடல், ரொம்ப ஆழமானது. 20 லட்சம் பேரும் கடலுக்குள்ள போய் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் மதில் போல தண்ணி நின்று கொண்டிருக்கிறது, இந்த பக்கம் மதில் போல தண்ணி நின்று கொண்டிருக்கிறது. கடலுக்குள்ள மோசே காலடி எடுத்து வச்சான். லட்சக்கணக்கான மக்கள் நடுவுல பிரயாணம் பண்ணி போறாங்க. சேது கூட கிடையாது, வெட்டாந்தரைன்னு சொல்லப்படுது. காய்ந்து போயிட்டு சொல்லப்படுது. வெட்டாந்தரையில் மக்கள் நடந்து போனார்கள். ஒருவேளை தண்ணீர் மீண்டு வந்துருமா தெரியாது, பத்திரமா கரை சேர்ந்துருவோமா தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், தேவன் நம்மை வழிநடத்துவார். அவர் வல்லமை உள்ள கடவுள். 20 லட்சம் பேரும் கடந்து போயிட்டாங்க. பின்னாடி எகிப்து ஜனங்களும் உள்ளுக்குள்ள வந்தாங்க. 20 லட்சம் பேர்ல கடைசி மனுஷன் கடந்து தரையில கால் வச்சு அடுத்த நொடி கடல் மீண்டும் மூடிருச்சு. எகிப்திய இராணுவங்களை ஒருத்தவங்க தப்பிக்கல. தேவன் மகிமைப்பட்டார். நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? ஆராதிக்கிற கடவுள் அவ்வளவு வல்லமையான கடவுள்.
ஒரே நம்பிக்கை தான். படைத்தவர், கடலை படைத்தவர், பார்வோனை படைத்தவர், மோசையை படைத்தவர் மட்டுமே ஒரே நம்பிக்கையாக இருக்கிறார். மோசை முணுமுணுக்கிறான், ஜனங்கள் முணுமுணுக்கிறாங்க. ஆனா தேவன் ஒன்று சொல்றார் 13ஆம் வசனத்துல, யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். மக்கள் பயப்படுறாங்க, மோசை பயப்படுறாங்க. தேவன் சொல்றார், பயப்படாதிருங்க, முதல்ல நில்லுங்க, பதட்டப்படாதீங்க, நில்லுங்கன்னு சொன்னா முழங்கால் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, பொறுமையான நான் செய்ய ரட்சிப்பை பாருங்க. நீங்கள் யுத்தம் செய்யவில்லை, நான் யுத்தம் செய்ய போறேன், என் ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்றேன். ரட்சிப்பை மக்கள் பார்த்தார்கள், கண்டார்கள், விசுவாசித்தார்கள், பயந்தார்கள், தேவனை தொழுது கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அதே போலதான் தேவன் அங்க சொல்றார், நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அந்த ரட்சிப்பை விட மிகப்பெரிய ரட்சிப்பை நாம் பார்க்க முடியும் சிலுவையில். கடலை யார் பிளக்க முடியும்? கடல் மீது யார் அதிகாரம் உள்ள தேவனாக இருக்க முடியும்? கடவுள் மட்டும்தான், படைத்தவர் மட்டும்தான். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் அந்த கடல் மீது நடந்தார், அந்த கடலை அவர் அதட்டினார். அப்படி என்றால் அவர் யார்? அவர் தேவன், தெய்வீகம் உள்ள தேவகுமாரன், தேவனுக்கு சமமானவர். பழைய ஏற்பாட்டில் கடலை பிளந்த அந்த தேவனுடைய வல்லமை கிறிஸ்துவுக்கு காணப்பட்டது. கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா, சர்வ ஆளுகை உள்ள கடவுள். சங்கீதம் 89:9 சொல்லுது, அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடக்கி ஆளுகிறவர். யோபுல படிக்கிறோம், அலைகள் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொல்லி ஒவ்வொரு கடலுடைய அலைகளுக்கும் தேவன் எல்லை குறித்து வைத்திருக்கிறார். காரணம், அவர் படைத்தவர். இந்த அற்புதத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொண்டார்கள், ஆராதித்தார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதங்கள் மூலமாய் காப்பாற்றி, தன்னுடைய வல்லமையின் மூலமாய் காப்பாற்றி, தன்னுடைய வல்லமையுள்ள புயத்தின் மூலமாய் காப்பாற்றி ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பித்தார். எதற்காக? இரட்சகருக்காக. இந்த படைத்த கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலை அதட்டின, கடல் மீது நடந்த, மீன்கள் மீது சர்வதியாகமுள்ள அதே கடவுள் அவர் தேவகுமாரன். அவருக்காக தான் முழு பழைய ஏற்பாட்டு வரலாற்றையும் தேவன் ஆளுகை செஞ்சார். அவருக்காக தான் மோசையை உண்டாக்கினார். அவருக்காக தான் ஜனங்களை விடுதலை செஞ்சார். அவருக்காக தான் செங்கடலை பிளந்தார். அவருக்காக தான் பார்வோனையும் வச்சிருந்தார். அவர் தேவகுமாரன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்திலே வந்தார். 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அவர் பரிசுத்த தேவன் பாவிகள் நடுவில் வாழ்ந்தார். படைத்த தேவன் படைப்பாக மரியாளுடைய வயிற்றில் குழந்தையாக அவதரித்தார். ஒட்டுமொத்த உலகத்தையும் பராமரிக்கிற அந்த தேவன் பாலுக்காக தன் தாயினுடைய மார்பை பிடித்துக் கொண்டிருந்தார். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்கிற அந்த தேவன் தன் தகப்பனாகிய யோசேப்போடு கூட தச்சு வேலை செய்து கொண்டிருந்தார். பரிசுத்த முகத்தின் மீது காரி துப்பப்பட்டது. கிரீடம் மட்டுமே சுமக்கப்பட்ட தலையின் மீது முழுக்கிடம் சுமத்தப்பட்டது. வெண்வஸ்திரம் தரித்திருந்து பிதாவின் மகிமையில் அமர்ந்திருந்த அவருடைய வஸ்திரம் பூமியில் நிர்வாணமாக்கப்பட்டது. வெண்மையாய் இருக்கக்கூடிய ஒரு சரீரம் இரத்தத்தினால் சிவப்பாக மாறியது. சதைகள் கிழிக்கப்பட்டது. சிலுவையில் தொங்கினார். ஆணிகள் கடாவப்பட்டது. தனது ஒரே பேரான பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். காரணம் என்ன? கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். திருச்சபைக்காக தேவன் செய்த ரட்சிப்பை நோக்கி பாருங்கள். உடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட தேவ பயம் உள்ள விசுவாச வாழ்க்கையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். அந்த செங்கடல் நடுவே காணப்பட்ட ஒரே ஒரு வழி மட்டும்தான், அந்த பாதை மட்டும்தான் அவங்களுக்கான நம்பிக்கை. அதே போல நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால், காப்பாற்றப்பட வேண்டும், நித்திய ஜீவனுக்கு செல்ல வேண்டும் என்றால், வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிற ஒரே வழியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மட்டுமே நமது நம்பிக்கையாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து தன் சபை ஆளுகை செய்கிறார். தன் சபைக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நெருக்கடியான நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைந்து போயிருக்கும் என்றால் ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் சொல்லி ஜெபியுங்கள். அந்த விசுவாசம் நெருக்கடியான நேரத்திலே தேவனை நோக்கி பார்க்கும். அந்த விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொள்ளும். அந்த விசுவாசம் தேவனுடைய பராமரிப்பில் தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை பார்க்கும்.
இந்த விசுவாசம் உங்களுக்குள் இல்லை என்றால் மனம் திரும்புங்கள், உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.